நாங்கள் போறோம் எங்களோட தமிழ் கிழவனை சந்திக்கிறோம் பட்டிய கிளப்புறோம் உலக மகா அதிசயம் ஒன்று தெரியுமா கேள்விப்பட்டீங்களா? உலக மகா அதிசயம் ஒன்று இல்லை கொத்து ரொட்டி அந்த ஓடுறது போனாலும் கண்டுபிடிக்கல இங்க கண்டுபிடிக்கலையே. நான் இப்போ மனுஷன் காணுறேன் அடிக்கடி. போன முறை ஹொலண்டுக்கு வந்து பிரசந்த விழாவில் தோல்விட்டு வந்து நீங்களே இவரை சந்திப்பேன் இன்றைக்கு தான் வந்து ஹொலண்டுக்கு வந்தான். பாலர் தமிழ் அமுதம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வரியும் பெறலாம் தமிழ் ஜமல்ல 8ஆம் வகுப்பா. அப்போ நடவடிக்கை கேளுங்க. தமிழில் 9ஆம் வகுப்பு படித்தவே சரியோ. இந்த 8ஆம் எழுதப்பட்ட இது எத்தனாம் ஆண்டு தமிழ் எழுத்துக்கள்? மகன் அவன் கேமராமேன் பிஸியாக இருக்கிறார். வணக்கம் என்ற இனிய உறவுகளே, நமஸ்தே, நமஸ்காரம். தமிழ்கிழவன் நன்றிகள். நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து ஜெர்மனில் டொட்மன் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஜெர்மனில் டொட்மன் என்ற இடத்துல என்ன நடக்குதுன்றா திருவிழா நடக்குது. அதான் வந்து பரிசில் இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். என்ன அமுதர் சரியா? பாருங்க, கண்ட படப்பட்டாளம் எல்லாம் வந்திருக்கிறோம். பாருங்க, காணொளிக்குள்ள போவோம். பாருங்க, ஒரு உறவா காண்டு விட்டானா? சௌக்கியமா? உங்களை பார்க்குறேன் நான் டிவியில். அப்படியே இங்க வந்தா சரி எல்லாரும் சொல்லி சொந்தக்காரன் சொல்லி அப்படியா? பெரிய சாதனை செய்கிறது. அப்படியே ரொம்ப நன்றி. வணக்கம், சோமா இருக்கிறீங்க? வணக்கம். இங்க மனோ வந்திருக்கிறார். சௌக்கியமா? ஓகே. அவரா என்ன வரையில தேடி அடைச்சாது. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. இந்த பார், எந்த தம்பி வந்திருக்கிறார். தேடி அடிச்சீங்களோ? அப்போ நான் அங்கே இருந்து வரையிலேண்டு என்னை தேடி அடித்தவர் என்ன தம்பி. பார்க்க சாயல் இருக்குது, தாடியை பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. என்ன அவர் என்னன்னு சொன்னால் பேரனுக்கு குத்து மண்டத்துக்காக வேண்டி மயிரையும் தாடியும் வெட்டி போட்டேன். பெரிய தலைமை இதாக இருந்தது. என்ன ஓகே ஓகே. வேண்டாம், நல்லா சாப்பிட்டேன். இங்கே இருக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு வேண்டாம், என்ன வேண்டாம். ரொட்டி இருக்கு. ஃபோட்டோ அப்படிங்க. இங்கே பாருங்க, சோளம். மகன் அவன் கேமராமேன் பிஸியாக இருக்கிறார். போன முறை ஹொலண்டுக்கு வந்து பிரசந்த விழாவில் தோல்விட்டு வந்து நீங்களே நல்ல சூப்பர் தோச்சு. என்ன ஓகே. இங்கே பாருங்க, இதில் வந்து எல்லாம் மங்கண்ட நாட்டு உணவுகள் எல்லாம் என்ன வந்து கொண்டு இருக்குதான். அப்பாடி பார்க்க வாய் விடுறது, ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் இடம் இல்லை. கொத்து ரொட்டி. அப்போ தோசையும் சுட்டு கொடுக்குறீங்களா? இன்றைக்கும் சத்யா. அது ஏன் கேட்குறீங்க? அவன் பேரா? சத்யான்றது வந்து என்னுடைய மகனுக்கு சத்யா பேர். அவரு சத்யா வேற. இவர் சத்யானந்தன். நல்லபடியாக எல்லாம் தெரியும். ஓகே. இப்போ
நீங்கள் ஹாலண்டில் இருக்கிறீங்களா அல்லது பிரான்ஸ்? நாங்க ஜெர்மன்ல இருக்கிறோம் அண்ணா. ஜெர்மன்ல கடை வச்சிருக்கீங்களா? ஜெர்மன்ல க்ரோஸ் குயிகர் சத்யாஸ் கேட்டரிங் அண்ட் பார்ட்டி சர்வீஸ். அப்ப இந்த கல்யாண வீடுகள் பெரியதுகள் மட்டும் பெரிய கொடுக்குறீங்களா? செய்றோம். எல்லாம் நேரத்துக்கு கொடுப்பீங்களா? A to Z அதுவும் புங்க்லி டைமுக்கு கொடுப்பீங்களா? கல்யாண வீடுகள்ல இதெல்லாம் பிரச்சனை கொண்டு வராது. அது அவங்க ஆர்டர் பண்ற டைமை பொறுத்து. சிலர் ஆக முன்னாடி கேட்கறது அல்லது அந்த கிணப்பான நேரத்துக்குள்ள கேட்கறது. இப்போ எங்களுக்கும் அதுக்குரிய டைமை கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து செய்தால் ஓகே. இந்த மிளகாய் இதுல படம் போட்டிருக்காங்க அவங்களோட லோகோ இல்ல, அது ஒரு விருப்பமா இருக்கிறதால அதை வச்சிருக்கோம். லோகோ வந்து இங்க இருக்கு. அது மிளகா வந்து எதுக்காக சொன்னால் ஸ்பைசி உண்டு. மற்றது எங்கட கலர் வந்து ரெட்டு. மற்றது எங்கட கேட்டரிங் கலர் 22 வருஷம் விட்டுட்டீங்க. நிறைய செய்தது. நான் முரசம் உங்களோட இது பார்த்து நான் கண்டிப்பா பாக்குறேன்னா நீங்க முரசத்துல இவர் பாக்குறவர் அவர் ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். சாப்பிடுங்க. ஆனா அவர் யங்கா இருக்கிறார். ஆனா பேருக்கு பின்னுக்கு வச்சுட்டு விட்டுட்டார். தெரியாது. சொல்லி எல்லாம் சொல்லணும். என்ன நல்லா இருக்கு. அது பொத்தமா இருக்குது. ரொம்ப காலம் செல்லும். நீங்க எங்கடதுல ஒன்றையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்க இல்லையா? என்ன சாப்பிட போறீங்க? இன்னொரு 1/2 hourல ரால் வடை போடுறேன். இங்க ஒரு அண்ணா வருவார், யூரோ தமிழன் மனோ வருவார். என்னென்றால் உங்களை சாப்பிட்டு பார்த்துட்டு கேட்கிறேன். வயிறு ஃபுல்லா இருக்குது. பசிக்க உடனே சாப்பிட்டா தான் டேஸ்ட் ஆயிடும். டீ டைமுக்கு வாங்க. நல்ல ரால் வடை, இசோ வடை இருக்கு. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க. அந்த நபரையா தெரியா அப்புறம் நீங்க சொன்னீங்க நாங்க பள்ளிக்கூடங்களை எல்லாம் கட்டி மேல எல்லாம் கட்டி கொண்டு கட்டிச்சது கூட பைக்கோட நின்றீங்க. அங்க நிக்கிறா. அவ என்ன தனியா விட மாட்டா. அவ கல்யாண வீட்டு படங்களும் பாத்துறீங்களே ஆரம்பத்துல. ஊர்ல விட நீங்கள்? நாங்கள் ஊர்ல மானிப்பேன். ஒரே சாப்பாடு தான். இது கருவாடு என்ன? இல்ல இது பனங்குளம். பனங்குளம். மரவள்ளி கிழங்கு. ஓகே ஓகே ஓகே. பாரு நாங்கள் இப்போ இருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்க. வா பாருங்க தம்பி. டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி தந்துருக்கிறார். சூப்பரா நல்ல மொறுமொறான்னு இருக்கான். ஊர்ல கூட இப்படி செய்தது நான் சாப்பிட்டா இல்லை. வேற என்ன போடுறீங்க நீங்களே? ஒண்ணு போட இல்லையா? ராணி உணவகம் வண்டி இருக்கான். இப்போ அதில் வந்து நிறைய சாப்பாடுகள் எல்லாம் விற்கினேன். நான் இங்கே பாருங்க வடை இதெல்லாம் நல்ல பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே. என்ன இலையான் வைக்காமல் மூடி வச்சிருக்கிறீங்க. உலக மகா அதிசயம் ஒன்று தெரியுமா? கேள்விப்பட்டீங்களோ? உலக மகா அதிசயம் ஒன்று கேள்விப்பட்ட ஒன்று சொன்னால் அது இதுதான். இந்த புடவை கடை இதில் கிடக்குது. சரியே, இந்த புடவை கடையில் இருந்து இந்த புடவை கடையை பார்த்தும் பாராத மாதிரி ஒரு ஆள் அங்கால திரும்பி நிற்கிறான். என்ன காரணம் ஒன்று தெரியலை. அப்படியே கலைச்சு கொண்டு போயிடுவான். என்ன அவ மற்ற இஞ்சால பாருங்க ஏதோ கொத்து ரொட்டி அடிபடுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப இது எப்படிங்க? நீங்க கொஞ்சம் கதைங்க சொல்லுங்க.
தமிழ்லாம் பார்க்குறீங்களாப்பா? நான் உங்களோட பெரிய பெரிய ரசிகையும் கூட. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜெர்மன் நாட்டில் இருந்து இலங்கையில் போய் உங்களோட பெற்றோருக்கு நினைவாலயம் அது பெருமைக்குரிய அது ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. எனக்கு மனதுக்கு சந்தோஷமா இருந்தது. சுகமாக இருக்கிறேன். இங்கே வேறங்க வேண்டாம். அந்த ஓட்டத்துக்கு போனாலும் கண்டுபிடிக்கல. அவளை இங்கே வந்து கண்டுபிடிக்கலையே. நான் இப்போ மனுஷன் காணுறேன் அடிக்கடி. எங்கே அப்போ பஸ் கால் நினைப்பேன். நான் அதை ஒழிச்சு கண்டுட்டு கூட சப்ஸ்கிரைபர் நான் அப்படி சகல வீடியோவும் பார்ப்பேன். நாகர்கோவில் வந்துச்சாங்களா உங்களோட வீட்டுல நீங்க வீடு கட்டின இது உங்களை எல்லாம் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் எல்லாம் பார்ப்போம். சகல உங்களை சந்திக்கணும்னு தானே நாங்கள் வந்தது. இங்கே சத்தம் போட்டுக்கினேன். இன்றைக்கு வந்தீங்களா? இல்லை தான் வந்தது. ஓகே. எல்லாம் நீங்க வித்வாஜில படிக்க நானும் வித்வாஜில படிச்சேன். அப்படிதான் படிச்சேன். ஹலோ. இதில் தான் தமிழ் சிஸ்டர்ஸ், ஜெர்மன் சிஸ்டர்ஸ். எங்கே அவன்? ஹலோ, ஹாய். ஏன் வைக்கிறப்படுறீங்க? எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? எங்கே கனகாலன் வீடியோ காணையில் இவரை ஐயா சந்திச்சா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பேர்? யாரு? இருக்கிறார். நான் தம்பியாரை கண்டேன். அவரு சுகம் இல்லையா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இங்கே கனகாலமாக இருக்கிறீங்களே? 40 வருஷம் இருக்கிறீங்களா? உங்களோட ப்ரோ அந்த நேரத்துலேருந்து பார்க்குறோம். டோர் டு டோர் குயிக் அண்ட் சர்வ் டெலிவரியா? சேஃப் டெலிவரி. இங்கே பாருங்க, இதை பாருங்க, இது எப்படிங்க இருக்கேன் கட்டு அப்படிங்க. டோர் டு டோர் சர்வ் டெலிவரி. என்ன டெலிவரி பண்ணுறீங்க? பாக்ஸஸ் கொடுக்குறேன் நான். ஸ்கூல் கார்ட்டூன்ல நார்மல் பாக்ஸஸ்ல. ஓகே. 40 கிலோ என்ன சாமான் வைக்கலாம். ஓகே ஓகே. எஃப்நாட், திருகோணமலை, 20 கிலோ எல்லா இடம், ஆல் ஸ்ரீலங்கா, பைசிக்கல், டிவி எல்லாம் சேர்த்து கொடுக்குறேன் நான். எல்லாம் கொடுக்குறீங்க? எல்லாம் கொடுக்குறேன். அது எங்கே? ஜெர்மன்ல இருந்து தான் எடுப்பேன். வீட்டுக்கு போய்ட்டு எடுப்பேன். ஓகே 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 ஓகே. நான் இது மோதகம். வணக்கம் வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய கடை இது? என்ன கடை பேர் இதுக்கு? மன்னார் ரெஸ்டாரண்ட். மன்னார் ரெஸ்டாரண்டா? பாருங்க, மன்னார் ரெஸ்டாரண்ட் இங்கே கிட்டல இருக்கோ? வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் சும்மா இருக்கிறேன். உங்களை எதிர்பார்த்து கொண்டு நான். வணக்கம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயக மாணவர்களுக்கான கல்வி அபிவிருத்தி நிதி, ஜெர்மனி தமிழ் கல்வி இதெல்லாம் இருக்கு. இந்த புத்தகங்கள் வேர்கள் அறியா விழுதுகள், பாலர் தமிழ் அமுதம், புலம்பெயர்ந்த தமிழர்கள் வரியும் வரலாறும், தமிழ் கவிதையும் திறனாய்வும். ஓகே, இந்த புத்தகங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் எழுதின புத்தகங்களோ? ஆமாம், இங்கே எழுதினவையும் மற்ற புத்தகங்கள், சில புத்தகங்கள் இந்தியாவின் புத்தகங்கள், இந்தியாவிலிருந்து வந்த புத்தகங்கள். வாழ்வும் நாங்கள் தமிழ் இளைஞர் சங்கமம் நிறைய இது இங்கே தியாக்கள் எழுதி. அவரிடம் போகணுமா? வணக்கம். வணக்கம். நான் இங்கே வந்து இதை பார்க்க எங்களுக்கு அங்கே திருவள்ளுவர் பார்த்த மாதிரி இருக்குது. திருவள்ளுவர் தானா? திருவள்ளுவர் தான். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. குறியீடுகள் எல்லாம் சரியாகத்தான் இருக்குன்னு நான் நம்புகின்றேன். நீங்கள் பார்த்த அளவில் சரியாக தெரிஞ்சு கொண்டு இருக்கீங்க. அப்படியே? அப்போ இது எவ்வளோ காலமாக இந்த சிலை இருக்குறீங்க? இந்த சிலை இதில் வைக்கப்படவில்லை. இது வந்து இப்போ காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் ரைனிகே ஸ்ட்ராசா என்ற இடத்துல
அங்கே வைக்கப்படும். அது இங்கே இருக்கிற ஜெர்மனி வாழ் மக்களால் எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நிதியை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இதுக்கு பொறுப்பாக திரு சபேசன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழர் அரங்கத்தினுடைய அமைப்பாளர், திருவிழாவின் ஒருங்கிணைப்பாளரும் அவர்தான். ஓகே, அப்போ இதே சிலை தான் வைக்கப்பட போகிறதா? இதே மாதிரியான சிலை, வேறு சிலையா? வேறு சிலை. இது மாடல் வச்சிருக்கேன். இது மாதிரி இது இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறது பெரிய அதிசயமாக இருக்கிறது. அதிலும் ஜெர்மனில் டொட்மன் மாநகரத்தில் எங்கண்ட பொய்யாமொழி புலவனுக்கு சிலை. அப்போ அது எப்போ வைப்பினையாது அந்த இடத்துல? நீங்கள் பொய்யாமொழி புலவர் என்று சொல்கிறது உலக பொதுமுறையை தந்தவர். உலக பொதுமுறையை தந்த திருவள்ளுவருக்கு சிலை வைக்கப்படுகிறது டோட்மண்ட் நகரத்தில், ஜெர்மனியில். மிக சிறப்பு. உங்களுடைய அந்த கேள்விகளுக்கெல்லாம் மிக நன்றி. இந்த சிலை மிக விரைவாக வைக்கப்பட போகின்றது. அதுக்கு வேலைகள் எல்லாம் தொடங்கி சில பகுதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற அந்த ஈரம் காய வேணும், அதனுடைய செயல்பாடுகள் சரியாக வரணும் என்றதற்காக காலம் தாழ்த்தி கொண்டு வருகிறது. ஆகவே ஜனவரி மாத கடைசி பகுதிக்குள்ளே அது வைக்கக்கூடிய இறக்கம். அதில் என்னுடைய பெயர் ஜீவகன். ஸ்ரீ ஜீவகன் என்னுடைய பெயர். ஜெர்மனி தமிழ் கல்வி சேவையினுடைய தலைவராக இருந்து செயல்படுறேன். ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து செயல்படுறேன். இங்கே டோட்மண்டில் நடக்கின்ற வள்ளுவர் தமிழ் பாடசாலையின் பொறுப்பாளராக இருந்து செயல்படுறேன். என்ன செய்ய போகிறீங்க? இதெல்லாம் நெருப்பில் போட்டு வாடுறீங்க. இதில் ஏன் இதை நெருப்பில் போட்டு வாடுறீங்க? எந்த இசைக்கருவியாக இருந்தாலும் அது நம்ம டியூன் செய்யணும். டியூன் செய்கிறதுக்கு நெருப்பில் போட்டு வாடுறோம். செய்கிறதுக்காக நெருப்பு காட்டி வாட்டுறோம். ஓகே, நாங்கள் வந்த காலத்தில் இந்த மரக்கடதாசி அந்த பேப்பரை எடுத்து அதே தான் அதை எடுத்து இது ஊசி இதுன்றது. ஓகே, அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா? நான் இல்லை, லண்டன்லேருந்து வந்திருக்கோம். லண்டன்லேருந்து சில பேர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஆர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது? நீங்கள் எல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது? நீங்கள் ஜெர்மனி. எல்லாம் யூரோப்பியன் யூனியனே இருக்குது. அப்போ எங்கள்கிட்ட பாரம்பரிய இசையம் வழங்க போகிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக. எவ்வளோ காலமாக இந்த இசை கருவிகளை இசைச்சு வருகிறீர்கள்? நான் ஒரு 10 வருடமாக லண்டனில் சொல்லி தந்தேன். லண்டனில் சொல்லிக் கொடுக்குறீங்களா? சொல்லிக் கொடுக்குறோம். தமிழ் கலையகம் அப்படின்னு பேரில். ஓகே, முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி. அப்போ நீங்கள் விட அங்கே இந்தியாவா இலங்கையா? நான் தமிழ்நாட்டில் இடம் சென்னை. ஆமாம். ஓகே. இங்கே ரொம்ப காலமாக இருக்கிறீங்களா? நான் ஒரு 25 வருஷமாக இருக்கேன். 25 வருஷமாக இருக்கிறீங்களா? இப்போ ஒரு 10 வருஷமாக இதில் ஆர்வம் தமிழ் கலைகளை அப்போ முந்தி அங்கே உங்களுக்கு தெரியுமா இந்த இசையை பற்றி? அங்கே இந்த கல்லூரியில் படிக்கும்போது இந்த மாதிரி ஆடுறது அதெல்லாம் தான். ஆனால் இதுக்கான மதிப்பு தெரியாது. அப்போ எனக்கு தெரியாது. அது அடித்து ஆடுவோம், அந்த மாதிரி கூத்து தானே அப்படின்ற மாதிரி. இதே மகன் இவர் 5-6 வயசுலேருந்து வாசிக்கிறாரு. இவரா? ஆமாம், இப்போ வளர்ந்துட்டாரு. வணக்கமா. 6 வயசுலேருந்து வாசிக்கிறீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்களும்? நானும் தான். நீங்கள் லண்டனா? லண்டன். லண்டன்ல இருந்து இங்கே வந்திருக்கிறீங்க பறை ஒலிக்க. வாகிசன்னா தெரியாத ஆட்களே கிடையாதா? நாங்கள் இப்போ பறை ஆர்ட்ஸ் தமிழ் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி அது உண்டு. அடுத்தது பறை வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லி நாங்கள் லண்டன்ல இருந்து பறை செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்ல சேவை செய்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் இந்த இசையை பற்றி பெருசாக தெரியாது. அதை தெரிஞ்சவர் இருக்கிறார் வேறங்க. இவர் தான் எங்களுக்கு இந்த இசையை சொல்லி தந்தவர். ஓகே, அப்படி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரான உண்மையில எனக்கு புதிய அனுபவமாக இருக்குது. இப்படி எல்லாருமே சேர்ந்து நிற்கிறது. மற்றது எல்லாம் இன்னும் வியப்பு என்னென்று கேட்டால் 3 பேர் ஐடி. ஒரு ஆள் டாக்டர், அவருடைய மகன். அப்பா இங்கே நிற்கிறார், அவரும் ஐடி. அவர் அந்த உன்னதமான ஒரு வேலைக்குள்ள கூட இப்படியான ஒரு தொன்மையான கலைக்கு அவ்வளவு கௌரவம் கொடுத்து மரியாதை கொடுத்து அதை சேர்க்கறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்திருக்கணும்.
சொந்த இடம் தமிழ் ப்ரோன்ற இடம். பிறந்து வளர்ந்தெல்லாம் கிளிநொச்சி. கிளிநொச்சி டவுனுக்கு. ஓகே ஓகே. அப்போ எங்கிட்ட ஊர்றான் தமிழ் ப்ரோன்ற இடம் மட்டும் தான் எங்கிட்ட ஊர்றான். நாங்கள் சொல்லிவிடுறோம். அப்போ அவரும் அங்கே தானே பக்கத்தில். ஓகே ஓகே. எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க? 40 வருஷம். இந்த டிசம்பர் 40 வருஷம். என்ன மாதிரி தான்? நான் 84 வந்தேன். நானும் 84. எப்படி உங்களுக்கு நான் பிடிச்சு கொண்டது? கட்டாயம் பிடிக்கத்தானே மனசி 2 பிள்ளைகள் இருக்குது. ஓகே. 28 வயது மகனுக்கு 26 வயது மகளுக்கு. 40 வருஷம் ஆஞ்சு இருக்கிறோம். இதுதான். பேர பிள்ளைகள் இருக்கிறியோ? இல்லை இல்லையா? கல்யாணம் செய்தாச்சு? இல்லை இல்லை, மகள் தான் ஃப்ரெண்டோட இருக்கிறா, மகள் இல்லை. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சாதே. ஓகே. இது என்ன இதில் தூக்கி வச்சிருக்கிறீங்க? கரகம். கரகம்? கரகம் ஆட போறீங்களா? இது விழாதா கீழே? இல்லை விழாது. ஒட்டி வச்சிருக்கிறீங்களே. எவ்வளோ காலமாக கரகம் பழகுறீங்க? இப்போ ஒரு 2-3 மாதம் தான். 2-3 மாதம் தானே? ஓகே. 2-3 மாதமாக கரகம் பழகுறீங்க. அப்படி நல்லபடி ஆடுவீங்களா? இப்போ நான் உண்ட கரகத்தை படம் படித்து காணொலி எடுத்து யூடியூப்பில் போட போகிறேன். உங்கள்கிட்ட பேர்? நிலோஜா. சரோஜாவா? நிலோஜா. வினோஜா? நிலோஜா. லினோஜா. ஓகே, நல்ல பேர். என்ன படிக்கிறீங்க? தமிழில் 9ஆம் வகுப்பு, ஜெர்மனில் 8ஆம் வகுப்பு. தமிழில் 9ஆம் வகுப்பு, ஜெர்மனில் 8ஆம் வகுப்பா? அப்போ நல்லபடி கேளுங்க. தமிழில் 9ஆம் வகுப்பு படித்தவே சரியோ? இங்கே 8ஆம் வகுப்பு படித்ததுக்கு சரியா? சரியே அப்படி தானே? சரி, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இப்போ வெயிட் பண்ணி கொண்டு நான் கரகத்தை பார்க்க போகிறோம். என்ன? ஓகே ஓகே ஓகே. ஜெர்மனியில் கொலோனில் இருக்கிறேன். கொலோனில் இருக்கிறீங்களா? சந்திப்போமா? சரி, ஓகே. நன்றி. பொய்க்கால் குதிரை குதிரையாட்டம். பாருங்க, எல்லாம் சின்ன பிள்ளையால. நானும் கொண்ட தமிழ் பேசுவீங்களானே? உங்களுக்கு பார்க்க தமிழ் ஆள் மாதிரி தெரியல. என்ன அப்படியே? அப்போ நானும் கொண்ட இதை நாட்டியத்தை பார்க்கலாம்னு அங்கேருந்து ஓடோடி வந்தேன். அதுக்கிடையில் நீங்கள் மேடையில் சரியா? ஆடுவீங்களா? நாளைக்கு. எத்தனை மணிக்கு? நாளைக்கு 4. அப்போ உங்களோட பெயர்? நிமலன் சத்யகுமார். நிமலன் சத்யகுமார். ஃபேமஸ் டான்சர் ஜெர்மனியில். ஜெர்மனியில்? அப்போ எவ்வளோ காலமாக டான்ஸ் ஆடுறீங்க நீங்கள்? இப்போ எனக்கு 23 வருஷமா டான்ஸ் ஆடுறீங்களா? அம்மா தான் டீச்சர். அம்மா தான் டீச்சரா? ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆண் மகன் ஒரு சிங்கராடை விட்டு இங்கே இந்த இதில் நாட்டியம் ஆடினது பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அங்கே தூரம் இருந்து பார்த்தேன். நான் கிட்ட வந்து கேமரா கொண்டு வந்தேன், படம் பிடிக்கணும் தப்பி ஓடி விட்டீங்க. ஆனால் நாளைக்கு எப்படியும் உங்களை இந்த கேமராக்குள்ளே சிறப்படுத்துவேன். எத்தனை மணிக்கு? 4 மணி. அப்போ இங்கே ஒரு தங்கச்சி இருக்கிறான். நீங்களும் டான்ஸ் ஆடினீங்களா? அப்போ நீங்கள் ஆடி முடிஞ்சது. இனி எப்போ ஆட போறீங்க? நாளைக்கு. உங்களோட பேர்? அபிதா. அபிதா. எவ்வளோ காலமாக நாட்டியம் ஆடுறீங்க? 4 வயசுல இருந்து பரதநாட்டியம். வேற என்ன பரதநாட்டியத்தோட? பரதநாட்டியம் மட்டும்தானா? உங்களோட அந்த இதை பார்க்குற இது எனக்கு கிடைக்கல. நாளைக்கு வருவேன். நாளைக்கு வந்து இருந்து பார்த்து போட்டு போவோம். என்ன? சரி. அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் இதில் பழக்கிறது? டீச்சரா? இங்கே இருக்கிறேன். சரி. என்ன பேர்? ரஜினி சத்யகுமார். பார்த்துக்கலாம்.
கறிஞ்சாமா போட்டு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாம் செய்து வச்சிருக்கீங்களா? ஊர்ல இருந்து செய்து அனுப்பினவே. அந்த மாதிரி சார கம்பெனியெல்லாம் கிளம்புதா? ஓகே. சும்மா இதுயா? ஓகே. அதுல அந்த அளவுங்க. எடுத்து போட்டோம். நிறைய எடுத்துட்டோம். ஓகே ஓகே. சொல்லிக்கிறேன் தான். நீங்களும் சொல்லிக்கிறோமா? எந்த இடம் சொல்லிக்கிறதுல? சொல்லிக்கிறதுல கூட தமிழ் போஸ். அப்போ எங்கண்ட ஊர் தான்? சரி. ரொம்ப உங்களோட பேர்? திருக்கேதீஸ்வரன். திருக்கேதீஸ்வரன். நல்ல பேர். சரி சந்தோஷம். நன்றியா? ஓகே. அங்கே அவன் அதில் ஒரு நாள் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறா. நீங்களும் டான்ஸ் ஆடுவீங்களா? இப்போ இல்லை. ஏன் விட்டுட்டீங்களா ஆட முடியாமல்? விளங்கலையா? ரைட். அப்படி என்ன? ஓகே. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒரே கலை கூடமா? உங்களை தான் நான் கரைச்சி கொண்டு வர படம் முடிக்கிறேன். ஓகே ஓகே. எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? எப்படிங்க? மீன் சமைச்சது. நீங்கள் மீன் சமைச்சது என்னுடைய மகள். என்னுடைய வாய்ப்புக்கு உங்களோட சரியான தீவிர ரசிக்க. உங்களோட 2 பேருமே பிடிக்கும். ஆமாம் உண்மையில உங்கள் 2 பேருமே ஆமாம் விரும்பி பார்த்தவர்கள். அது மட்டும் இல்லை, உண்மையிலே அந்த பன்னி புலக் வீட்டை போனது, அந்த கிராம சாப்பாடு சாப்பிட்டது, அதை விட அந்த குளத்தில் குளிச்சது எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஊர்ல உங்களோட நான் மிரிசுவேல் ஊர்ல. மிரிசுவேலா? ஆமாம். நீங்கள்? நான் சொல்லிவிடுறோம். உங்களோட வீடை பார்த்தாங்க. அப்பாக்கு நீங்க கட்டின வீடு பார்த்துறீங்களா? நாங்கள் உங்களோட வீடியோ ஒன்றும் தப்பா விடுறேன். நீங்கள் உங்களோட நண்பன் தோட்டத்துக்கு போனீங்க. அந்த தோட்டம் வச்சுக்கிறார், சின்ன குட்டி தோட்டம். ஆமாம் ஆமாம். அதை பார்த்துருக்கிறோம். ஆமாம். அந்த நிகழ்ச்சி பார்த்து நாங்கள் எல்லாமே பார்க்குறாங்க. உங்களோட நிகழ்ச்சி ஒன்றுமே தவற விடுற இல்லை. அவ்வளோ உங்களோட உயிர் நாங்கள். நீங்கள் பார்த்து நீங்கள் இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் உங்களோட நிகழ்ச்சியை பற்றி சொன்னீங்க. இப்போ இங்கே வர்றீங்க சந்திப்போம். அப்போ நான் என்னுடைய வைஃபுக்கு சொன்னேன், நாங்கள் போகிறோம் எங்களை தமிழ் கிழமை சந்திக்கிறோம், பட்டியே கிளப்புறோம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு என்ன உதவி வேணாலும் எங்களை கேளுங்க. உண்மையில என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்வோம். இங்கே நிற்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு நீங்கள் நிற்கிறதுக்கு சகல உதவி நாங்கள் செய்வோம். நாங்கள் இங்கே ஜெர்மன் தான் பக்கத்தில் இருக்கோம். பக்கத்தில் அவருக்கு எங்களை இல்லை என்னையும் இங்கே எல்லாருக்கும் தெரியும். கேளுங்க. நான் தேனிச செல்லப்பாய் அந்த பாட்டை பாடுறேன். நான் முழு பேருக்கும் தெரியும். ஆமாம். அப்போ எனக்கா வேண்டி ஒரு பாட்டு படிக்க தேனிச செல்லப்பாய் இன்றைக்கு பாடுறது. ஐயோ பாடுற லெவலில் இல்லையா? பாடுங்க. மாங்கிளியும் மரம் கொத்தியும் கூடு திரும்ப தடையில்ல, நாங்க மட்டும் உலகத்தில் நாடு திரும்ப முடியல, நாடு திரும்ப முடியல. நன்றி. நன்றியா. பார்த்தீங்களா? நான் இந்திரண்ணா, என்னுடைய இந்திரண்ணா நான் எல்லாம் சேர்ந்து இங்கே டொட்மனில் என்ன கோயில் இருக்கு? சிவன் கோயில் உண்டு. சிவன் கோயில் உண்டு. சிவன் கோயில் உண்டு இருக்கு. அதுக்கிட்ட இருக்கிறீங்க? அது பக்கத்துலையா? டொட்மன்லாம் இருக்கிறீங்க? டொட்மன்ல இருக்கிறோம். பக்கத்துலண்ணா. நாங்கள் இன்றைக்கு தான் வந்து நாங்கள் கனகாலமாக இருக்கிறீங்களா இங்கே? இதில் 37 85 ஆண்டு வந்தேன். 37 39 வருஷம் ஆச்சு. நான் 84 வந்தேன். 85 85. நீங்கள எப்போ வந்தீங்க? 94. ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே ஓகே. வேறு என்ன நாங்கள் கேட்குறது, நாங்கள் இதை பற்றி சேர்ந்து கதைக்க போகிறோம். எப்போ நீங்கள்லாம் சொல்லணும். நாளைக்கு அப்படி கதைக்கலாம். அப்போ இந்த திருவிழா இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்?
இது எங்களை எல்லாரும் தெருவிழா நீங்க சொல்லுங்க தெருவிழாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நான் இதான் முதல் தரம் இங்கே வாரது. அது இப்படி நடக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வெளிநாட்டாக்களுக்கு எங்களோட கலாச்சாரங்கள் தெரிய வருது. அப்படி என்று பார்க்கும்போது அதை பற்றி பிறகு வேலை இடத்துலையோ இல்லாட்டி ஸ்கூல்லையோ கதைக்கினோம். இது ஒரு நல்ல விஷயம் இப்படி அவை எடுத்துக்கொண்டு வர்றது. ரொம்ப சந்தோஷமாக சந்திச்சாரு. மீண்டும் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி வணக்கம். அடுத்த மரத்தில் நான் தான் ஹீரோ, நீங்கள் அவ ஹீரோயினோ கண் வச்சிட்டீங்களா? ரொம்ப வருஷமா இருக்கீங்க. எப்படி ஜெர்மன் நாடு ஊருக்கு போய் வர்றீங்களே? ஆக்கள் இல்லையா? வெளியில் இருக்கீங்க. உங்களோட பெயர்? சுரேஷ். நீங்கள் என்ன பாப்பியல்? நான் உங்களை பார்த்துருக்க மாட்டேன். வேற யார் மகனோ? தம்பி என்ன பெயர்? சஞ்சீவ். நல்ல அழகான தலைமை. சொன்ன தலைமை. நானும் எனக்கு சுருளி வரணுன்ட்டு சுருட்டி பார்க்குறேன். கொஞ்சம் காலத்தில் அது போகுது. சரியாப்பா, ரொம்ப கொண்டு போய் என்ன வந்துடுறாங்க. அப்போ என்னையும் தான் வந்திருக்கிறோம். பார்த்துறீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஊரில் விட நீங்கள்? நான் வந்து போயிட்டு கரந்தன் ஊரலு கிட்ட. நீங்கள விடம்? கைதடியா? ஓகே. ரொம்ப சந்தோஷம். இல்லை என்ன இருக்கு, கொஞ்சம் காலம் போகணும். அது பெருந்தொகையான முதலீடு. அதுக்கு என்னுடைய உழைப்பை அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் விரைவில் காட்டி பிடிச்சி போடுவேன். கிடைக்கிட கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. காசுகள் வர கணக்காக செய்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வரையில் ஹொலண்டில் சந்திச்சிருக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் கடையில் சில நேரங்கள் அப்படியோ என்னவோ. ஃப்ரான்ஸ் தானோ? நீங்கள் ஜெர்மனில் இருக்கிறீங்க? ஊரில் விட? நினைவிலா பக்கம் கிட்ட தான். நான் சொல்லிவிடும். மானிப்பாங்கார சங்காரு. வணக்கம். ஓகே. எங்கே ஆகல்? பூவே என்ன சொல்லி வச்ச தேனே வாழப்பழ தோளே வளர்க்கிறேன் நானே இருக்குது. ஆனா இங்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இங்க இது இருக்கு. குறிப்பிட்ட முக்கியமான நாணயங்கள் இருக்குது, நாணய தாள்கள் இருக்குது. இலங்கையில வெளிவந்த யானை நெருப்பட்டி இருக்கு. முக்கியமா எல்லாரும் திருப்பி பார்த்து கொண்டிருந்தவே அது மாதிரி பழைய நாணயங்கள். அது மாதிரி ஜெர்மன்ல வந்து பழைய தீப்பெட்டிகள் இருக்குது. ஓலைச்சுவடி வந்து அதுல தமிழ் இருக்குது. கூடுதலா சித்த வைத்தியங்களை பற்றி எழுதப்பட்ட இது எத்தனாம் ஆண்டு தமிழ் எழுத்துக்கள். இது சித்த வைத்தியம். இது 150-200 வருஷம் பழசு. நம்மள வந்து அது பழைய இதுகளை தான் காப்பி பண்ணி விடுது. அது மாதிரி அப்போ பார்த்தீங்களோ என்னென்னு சொன்னால், நாங்கள் இதோட விடைபெற போகிறேன். எப்படி என்று சொன்னால், நிறைய நிகழ்வுகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து தந்தேன். நான் இங்கே நிறைய நண்பர்கள் எங்களோட வந்து இருந்தது. இவர் ஸ்ரீ ஜெர்மன் ட்ராவலர், மற்றது ஐரோத்தமிழன் எல்லோரும் சேர்ந்து நல்ல வடிவாக ஃபன் பண்ணி முஸ்வாத்தியாக சந்தோஷமாக எடுத்தோம். என்ன நிறைய இதுகள் இருக்குது, நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்குது.
நாங்கள் அதை முழுக்க எடுக்க முடியாது. நாளைக்கும் வந்து எடுத்து காட்டுறோம் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழ் கலவன். நன்றி, வணக்கம்.